அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமெட்ரியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் ஆஃப் எம்சிக்யூஸும் அவைலபிளாக இருக்குது. 7 புக்லெட்ஸ் 8000 ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஆப்ரேஷன் செட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 கொஷினுமே ப்ரீவியஸ் டிஆர்பி கொஷினில் கேட்ட கொஷின் தான். ஸோ அப்படியே கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். In a LPP, the feasible region is bounded, then the optimal solution, if it exists, must occur at என்ன பாயிண்ட் சொல்லி கேட்குறாங்க, கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஒரு எல்பிபியோடைய ஃபீஸபிள் ரீஜன் பவுண்டடாக இருந்தால் கரஸ்பாண்டிங் ஃபீஸபிள் சொல்யூஷன்ஸோடைய ஆப்டிமாலிட்டி கார்னர் பாயிண்ட்ஸில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றது ஒரு பேசிக் ரிசல்ட்டு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன நோட்டு பார்த்துக்குங்க. என்ன லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அட்டைன்ஸ் இட்ஸ் ஆப்டிமல் வேல்யூ if it exists at one of the extreme points, which means corner points of the feasible region. Okay, ஸோ நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். ஸோ நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஸோ சால்வ் பண்ணுறச்ச சப்போஸ் இது உங்களுக்கு ரீஜனாக வருது, ஃபீஸபிள் ரீஜனாக வருது அப்படின்னா ஸோ இந்த கார்னர் பாயிண்ட்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக என்ன ஆகும், ஆப்டிமாலிட்டியை ரீச் பண்ணும். ஸோ அதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமைஸ் ஆகும். அடுத்து the dual of the LPP z equal to 3x plus 5y subject to the constraints 2x plus y less than or equal to 8, x plus 2y less than or equal to 6 and x, y is greater than or equal to 0 will be என்னன்றதை கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த 8u 6u எந்த ஆப்ஷன் வருது எல்லாமே வந்துடுது. ஓகே, அதுக்கப்புறம் இது லெஸ் than or equal னா greater than or equal constraint தான் நம்ம கையில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி greater than இது ஸோ இது ரெண்டும் வராது. ரெண்டுமே greater than constraint நீங்கள் பார்க்கணும். ஓகே, லெஸ் than or equal டைப்னா மேக்ஸிமைசேஷனுக்கு மினிமைசேஷனுக்கு greater than or equal டைப். ஓகே, அப்போது மேக்ஸிமைசேஷன் இது வராது, ஏன்னா மினிமைசேஷன் தான். இதனுடைய டியூயல் வந்து மினிமைசேஷன். அப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக எந்த ஆப்ஷனுக்கு போயிடலாம், ஆப்ஷன் ஏக்கு போயிடலாம். புரியுதுங்களா? கன்ஸ்ட்ரெயின் கவனிக்கணும். லெஸ் than or equal to கன்ஸ்ட்ரெயினா அப்போது டியூயலுக்கு வந்து greater than or equal to கன்ஸ்ட்ரெயின். மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமா அப்போ மினிமைசேஷன் ப்ராப்ளமாக வரணும். பட் இது ரெண்டுமே பாருங்களேன். இப்போது இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஸ் than or equal to இது லெஸ் than or equal to. ஓகே, பட் இந்த கன்ஸ்ட்ரெயின் பாருங்கள், இதுவும் லெஸ் than or equal டைப். ஒரு நிமிஷம், சாரி. ஸோ ஒரு 3 கன்ஸ்டன்ட்டுமே லெஸ் than or equal டைப் இருக்குல்ல. சாரி ஒரு நிமிஷம். கரெக்ட். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த கன்ஸ்டன்ட் வந்து லெஸ் than or equal டைப் அப்படின்னா greater than or equal to எந்த ஆப்ஷன் வருது, இது ஒன்று வருது. அதே போல் இந்த ஆப்ஷன் ஒன்று வரும், greater than or equal to. இது ரெண்டுமே லெஸ் than டைப், இது கிடையாது. கரெக்டாக. நெக்ஸ்ட் மேக்ஸிமைசேஷனா இது மினிமைசேஷனா இது மட்டும்தான். இது மேக்ஸிமைஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ அது ஃபால்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் ஷார்ட்கட் டக்குன்னு நீங்கள் யோசிக்க கற்றுக்கணும். டப்புன்னு என்னென்ன டைப் தான் நான் ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும், அதை உட்காந்துட்டு நீங்கள் டெரைவ் பண்ணிருக்கக்கூடாது. ஷார்ட்கட் மேக்ஸிமைசேஷன், மினிமைசேஷன், லெஸ் than or equal to greater than or equal டைப். கன்ஸ்டன்டோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேலே வந்துடணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் த இனிஷியல் பேசிக் feasible solution is obtained by Vogel's approximation method is always நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஆல்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிமலாக இருக்கும், feasible but not always optimal. So in a transportation problem, the initial basic feasible solution is obtained by Vogel's approximation method is feasible but not optimal, always optimal. Okay, so பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து in assignment problem, if order of rows and columns are changed, in the optimal assignment is will not be changed. ஸோ நீங்கள் ரோ ஆர் காலம் எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் ஸோ ஆப்டிமாலிட்டி ஆஃப் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. த அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். சேஞ்சிங் ஆர்டர் வில் நாட் பி அஃபெக்ட் ஆப்டிமாலிட்டி ஆர் மினிமம் காஸ்ட். ஓகே, சேஞ்சிங் ஆர்டர் வந்து உங்களுடைய மினிமம் காஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து இன் அ சீக்வன்ஸ் ப்ராப்ளம் டு மினிமைஸ் த டோட்டல் elapsed டைம் ஃபார் n jobs on a single machine if the processing times are t1, t2, t3 and so on tn. The optimal sequence நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ப்ராசஸிங் டைம்ஸ். ஸோ எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் ஏ அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ப்ராசஸிங் டைம். இது டைரக்ட் ரிசல்ட் தான் பாருங்க. பை ஷார்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் எஸ்பிடி ரூலில் படி பார்த்தீங்கன்னா த மினிமைஸ் த டோட்டல் elapsed டைம் ஆர் மீன் ஃப்ளோ டைம். இது மினிமைஸ்டு டோட்டல் elapsed டைம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா மீன் ஃப்ளோ டைம்னு சொல்லுவோம். ஃபார் n jobs and single machine the job should be sequenced in ascending order of their processing time. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே வரேன், சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாவில் ஷார்ட்கட் மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ கொடுத்துட்டே வரும். நீங்கள் வீடியோ பார்க்குறது இல்லாமல் நிறைய கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது கம்மிங் சண்டே வந்து ப்ராபபிலிட்டி தியரி, அதுக்கப்புறம் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஸோ டெய்லி டெஸ்ட்டுக்கு தேவையான கண்டென்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், அதை படிச்சுட்டு டெஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது.
ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.